ஃப்ரெஞ்ச் கிராமர் படிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலுமே வந்து அதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறன்றது மிகவும் கஷ்டமான விஷயம். ஒருத்தர் கொமெண்டில் கேட்டிருக்கிறார், இந்த ஃப்ரெஞ்ச் கிராமரை வந்து நாங்கள் எப்படி படிக்கிறேன்னு சொல்லி, அதே சமயம் எப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி. அதுக்கான சிறந்த வழிகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போம். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அடிப்படை கிராமரை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு நோ, ப்ரோனோ, டெட்டர்மினர், ஆர்டிக், வெர்ப், கனெக்டர்ண்டு சில அடிப்படை கிராமரை வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது என்னத்துக்காக கட்டாயம்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி கற்களை வச்சு நாங்கள் படிப்படியாக உயர்த்தி அதை வந்து ஒரு முழுமையாக்குவோமோ, அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஃப்ரெஞ்ச் கிராமர்களை வச்சு ஒரு வாக்கியத்தில் நீங்கள் அதை பாவித்து அந்த வாக்கியத்தை முழுமையாக்க முடியும். அதே சமயம் நீங்கள் சரியாகவும் அதை ஆக்க முடியும். இது ஏன் பயன்படும்னு சொன்னால், நீங்கள் எழுதுறதுக்காகட்டும் கதைக்கிறதுக்காகட்டும் இந்த வாக்கிய அமைப்பு தான் உங்களுக்கு உதவ போகுது. அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீங்கள் அடிப்படை கிராமரை வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வாசிக்கணும், எழுதணும், அதே சமயம் கதைக்கணும். வாசிக்கிறதுன்றது எல்லாரும் என்ன செய்வீங்க, மேலோட்டமாக வாசிப்பீங்க. அப்படி வாசிக்கக்கூடாது. நீங்கள் வாசிக்க ஒரு வாக்கியம் வந்து என்ன காலத்தில் வந்திருக்கு, அதில் எந்த சொற்கள் பாவிச்சிருக்கணும், எந்தெந்த காலத்துக்குரிய சொற்களை பாவிச்சிருக்கணும்னு நீங்கள் மிகவும் ஆழமாக அதை படிக்கணும். ஆழமாக படிக்கிறதன் மூலம்தான் நீங்கள் அதில் இருக்கிற கிராமரை வந்து உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பிறகு அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எழுதி பார்க்கணும். தொடர்ச்சியாக அதை எழுதி பயிற்சி செய்யணும். அதே சமயம் கதைச்சும் பார்க்கணும். அந்த படித்த கிராமரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அமைச்சு கதைச்சு பார்க்கணும். இது கட்டாயமான பயிற்சி. மூன்றாவதாக என்ன செய்யணும்னு சொன்னால், திக்தே எழுதி பார்க்கணும். திக்தேன்னு சொன்னால் சொல்வதெழுத. அது வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பிறகு அதை கேட்டு நீங்கள் எழுதி பழகலாம். இல்லை உங்களுக்கு வாசித்து சொல்ல ஒருத்தர் இருந்தால் அவரை சொல்ல விட்டுட்டு நீங்கள் அந்த திக்தையை எழுதி பார்க்கலாம். இப்படி நாளாந்தமான பயிற்சிகள் செய்யும்போது நீங்கள் கிராமரை வந்து படிக்கிறதையும் தாண்டி முக்கியமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மறதியான ஆட்களுக்கு தான் இது வந்து சிறந்த டிப்ஸாக இருக்குது.